ஒரு அழகான கிராமத்தின் அருகே பெரிய மரத்தின் கிளையில் 2 தூக்கணாங்குருவிகள் ஒரு கூடு கட்டி வாழ்ந்து வந்தன. ஒவ்வொரு நாளும் 2 குருவிகளும் இரையை தேட காலையில் கூட்டை விட்டு வெளியே சென்று மாலையில் கூட்டிற்கு திரும்பும். ஒரு நாள் இரை தேடுவதற்காக அந்த 2 தூக்கணாங்குருவிகளும் கூட்டை விட்டு பறந்து சென்றன. அந்த நேரத்தில் அங்கே வந்த ஒரு சிட்டுக்குருவி அழகான அந்த கூட்டை பார்த்து ஆசைப்பட்டு, யாரும் இல்லாத சமயம் என்று நினைத்து மெதுவாக அந்த கூட்டுக்குள் நுழைந்து உட்கார்ந்தது. சிறிது நேரத்தில் ஒரு தூக்கணாங்குருவி மட்டும் கூட்டிற்கு திரும்பி வந்தது. தன் கூட்டுக்குள் சிட்டுக்குருவி இருப்பதைப் பார்த்து அதிர்ச்சியடைந்தது. "குருவி அக்கா, இது எங்கள் வீடு, தயவு செய்து வெளியே போங்கள்" என்று அன்புடன் கேட்டது. ஆனால் சிட்டுக்குருவி கோபமாக, "நான் போக மாட்டேன். இனிமேல் இந்த வீடு என் வீடுதான். உன்னால் முடிந்ததை பார்த்துக்கொள்" என்று கூறியது. இதைக் கேட்ட தூக்கணாங்குருவி மிகவும் வருத்தமடைந்து எதுவும் பேசாமல் அங்கிருந்து பறந்து சென்றது. சிறிது நேரத்தில் அந்த தூக்கணாங்குருவியும் அதன் நண்பர்களான பல தூக்கணாங்குருவிகளும் ஒன்றாக பறந்து வந்தன. ஒவ்வொரு குருவியும் தன் அலகில் ஈரமண்ணை கொண்டு வந்து கூட்டின் வாசலை மெதுவாக அடைக்கத் தொடங்கின. உள்ளே இருந்த சிட்டுக்குருவி பயந்து கத்த ஆரம்பித்தது. ஆனால் யாரும் கேட்கவில்லை. அடுத்தவரின் வீட்டில் அத்துமீறி நுழைந்தது தவறு என்று அப்போதுதான் அது உணர்ந்தது. அந்த கூட்டுக்குள்ளேயே சிட்டுக்குருவி மூச்சுத் திணறி உயிரிழந்தது. அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்பட்டால் அதன் முடிவு எப்போதும் துன்பமே.